فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدور. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த கால சில குறிப்புகள், அந்த விஷயங்களை சொல்லி நான் செய்திகளை சொன்னால்தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஈஸியாக புரியும். சொல்ல போனால் இப்பொழுது இருக்கக்கூடிய 99% சகோதரர்களுக்கு அது தெரியாது. ஒரு 27 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் இருந்து இந்த ஏகத்துவ வளர்ச்சிகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுருக்கமாக. இது வெறுமனே வளர்ச்சியை சொல்லக்கூடிய வரலாற்று நிகழ்ச்சியாக நீங்க நினைக்க கூடாது. இது பல்வேறு குர்ஆன் வசனங்களை இதில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நிறைய ஹதீஸ்களை இதில் தெரிஞ்சுக்கலாம். பல வகையான தர்க்க ரீதியான சில விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். சில இடங்களில் காரம் இருக்கும், சில இடங்களில் குசும்பு இருக்கலாம், சில இடங்களில் நக்கல் இருக்கும். அதுவெல்லாம் நிகழ்ச்சிகளை சொல்லும் பொழுது தவிர்க்க முடியாதவை என்பதை கவனத்தில் கொண்டு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லா மேட்டுகளையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்மை பற்றி ஒரு குறை சொல்வார்கள். எதுக்கெடுத்தாலும் இவங்க தர்க்கம் தான் பேசுவாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம அப்படித்தானே சொல்றோம். ஏதாவது தர்க்கத்துக்கு தயாரா, வாதத்துக்கு தயாரா, நேருக்கு வாரியா, ஆதாரம் இருக்கா? இப்படி கேட்பதையே குறையாக சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. உடனே ஆதாரம் இருக்கான்னு கேட்டுருவீங்களே, எதுக்கு எடுத்தாலும் தர்க்கத்துக்கு கூப்பிடுவீங்களே, இப்படி சொல்வதை எப்படி குறையாக பேசுகிறாள்ங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அட, எதற்கெடுத்தாலும் தர்க்கத்திற்கு தான் கூப்பிட வேண்டும், ஆதாரம் தான் கேட்க வேண்டும். உடனே ஆதாரம் கேட்டுவீங்கன்னா இது எது போல இருக்குன்னு சொன்னா, சாராயம் குடிக்க ஹராமான்னு கேட்டா ஆமான்றீங்களே, ஆமான்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்ற? 4 நாள் எத்தனை கேட்ட 8ன்றீங்களே, 8ன்னு தான்டா சொல்லணும், வேற எப்படி சொல்றது? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான ஒரு மறுப்பு இது. தர்க்கம் பண்ணுவீங்களேன்ட்டு. தர்க்கம் செய்வது என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் உள்ளது. அது முதல்ல விளங்க. நம்மளுக்கு டேஸ்ட்லாம் கிடையாது. தர்க்கம் பேச நமக்கு என்ன டேஸ்ட்? திருமறை குர்ஆன் அப்படி சொல்கிறது. உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். விவேகமாக அழகிய உபதேசத்தோடு தர்க்க ரீதியாக மக்களை அழைப்பீராகிறான் அல்லாஹ். தர்க்க ரீதியாக சில விஷயங்கள் அழைக்க வேண்டிய கட்டாயம் வரும். நீ என்னதான் விவேகமா சொன்னாலும் சரி, என்னதான் அழகிய உபதேசம் சொன்னாலும் சரி, சில நேரங்களில் தர்க்கம் தவிர்க்க முடியாமல் போய்விடும். இன்னும் சொல்ல போனா சில வசனங்கள் சொல்லி நான் மேட்டுக்கு வர்றேன். ஒரு நபியை பார்த்து அந்த மக்கள் கூறுகிறார்கள். அந்த நபி எந்த மக்கள் இஸ்லாத்தை சொல்றாரோ அந்த மக்கள் அந்த நபியை பார்த்து சொல்றான். என்ன சொல்றான்? அது ஜாதல் தனா ஃபக்ஸத் ஜிதாலனா, நீர் ரொம்ப தர்க்கம் பண்றீர. எப்படி சொல்றான் அந்த மக்கள் நபியை பார்த்து சொல்றான், நீர் ரொம்ப தர்க்கம் பண்றீர், ஓவரா தர்க்கம் பண்றீர் சொல்லி அந்த மக்கள் நபியை பார்த்து கேட்கிறார்கள். அப்ப தர்க்கம் என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 27 28 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு 20 21 வயசு இருக்கும். நான் அப்போ கிளியனூர் என்ற ஒரு பெரிய மார்சாலை வாங்கிட்டு நிறைய மேட்டர்கள் இருக்கும். இந்த மேட்டர்கள் எவ்வளவு பயனுள்ளது என்பதை நீங்க ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும்போது தெரிஞ்சுக்கலாம். கிளியனூர்ல மிகப்பெரிய ஒரு அஜர்த்து, உலமாக்களுக்கே தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அஜர்த்தை நான் ஓதிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் இப்ப இருக்கிற மாதிரி தமிழகம் கிடையாது. எங்கு பார்த்தாலும் தர்காக்களும் வழிபாடுகளும் மோல்துகளும் ஃபாத்தியாக்களும் தகடுதாயத்துகளும். இப்போ மோல்து பாத்தியா வரைக்கும் வைக்கப்படுறான். முந்தியெல்லாம் மோல்து கிதாவை தூக்கிட்டு போகும்போது ஏதோ போருக்கு போற மாதிரி கையில வச்சுட்டு துப்பாக்கி எடுத்து போற மாதிரி போவாங்க. மோல்து கிதாவை தூக்கிட்டு அந்த மாதிரிலாம் பெருமையா போனாங்க. இப்ப அப்படி இல்லை. கிதாப் தெரியாம மனசு கொண்டு ஒரு பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் வர்றேன் அப்படின்னு போறான்.
அந்த அளவுக்கு தவறை வெக்கப்படக்கூடிய நிலைக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுட்டோம். அந்த மாதிரி மௌலிதுகள் மலிஞ்சு கிடந்த காலம். ஃபாத்திஹாக்களும் அனாச்சாரங்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சமீபத்தில் ஒரு தர்கா ட்ரஸ்ட் பேசிட்டு இருந்தேன். நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. எப்படி பாய் தர்காவில் கூட்டம்லாம் எப்படி? கூட்டம் நல்லா தான் வருது, கலெக்ஷன் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பக்தியில போறது குறைஞ்சு வச்சுன்னு அர்த்தம். சும்மா தேர்போக் பண்றது, பெண்களை பார்க்கறது போறது, இப்லீஸ் வேலை பார்க்கறது போறான்னு ஒழிய பக்தி பரவசத்து போவது அடிபட்டு போய்விட்டது. இந்த மாதிரி மலிந்து கிடக்கக்கூடிய காலத்தில் நான் ஒரு பெரிய அஜெக்டை ஓதிட்டு இருந்தேன். நீங்க அஜெக்ட்னா இப்போ உள்ள ஆலிம் சாக்க மாதிரி நினைக்காதீங்க. இப்போ உள்ள ஆலிம் சாக்களுக்கெல்லாம் மதிப்பு இல்லை, தேவையில்லை. பக்தி குருட்டு பக்தியெல்லாம் அடிபட்டு போச்சு. நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் அப்படி ஆலிம் சாக்களுக்கெல்லாம் இந்த கரிச்சுவத்துக்கு இப்படி கொடுக்க கூடாது. அந்த கரிச்சுவை எடுத்தா அஜெக்ட் கேட்டாருவீங்க, கூனி குறுகி நெளிஞ்சு 2 கை தூக்கிட்டு நோடி இப்படி தான் கொண்டு கொடுக்கணும். அவர் அசால்ட்டா வாங்குவார். இப்படி கொடுத்தா மரியாதை இல்லைன்றவாங்க. இந்த மாதிரி உச்சகட்டமான பக்தியின் காலம் நான் ஓதக்கூடிய காலத்தில். அந்த நேரத்தில் இந்த முஹித்தீனை அழைப்பதுங்கிறது காலகாலம் இருக்க. இப்போ ஓரளவு ஒளிஞ்சு வச்சு. அப்போ ஓவரா இருந்துச்சு. அல்லாஹ் ரசூல் யா முஹித்தீன், யார் எடுத்தாலும் அல்லாஹ் ரசூல் யா முஹித்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அது. அந்த நேரத்தில் முஹித்தீனை அழைப்பதற்குல யா முஹித்தீனை அழைக்கிறது. இந்த மாதிரி அவுலியாக்களை அழைக்கலாம், அவர்கள் உயிரோடு வருவார்கள், அதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குன்னு சொல்லி எங்க அஜத்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அங்க இருந்து வர்றேன், ஆரம்பத்துல இருந்து வர்றப்பதான் உங்களுக்கு விஷயம் தெரியும். எங்க அஜத்து யாரு? உலமாக்களுக்கே தலைவராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலப்பா புல்லா. அவர் பெரிய அஜத்து, தமிழ்நாட்டில் பெரிய அஜத்துல ஒரு ஆள். அவர் சொல்றாரு அவுலியாக்களை அழைக்கலாம், அதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குங்கிறார். அப்ப பிஜே சங்கரமந்தல ஓதி கொடுத்துட்டு இருக்காரு. பி சைலாப்தீன் பிஜே சங்கரமந்தல்ல. அவர் ஒரு சாதாரண ஒரு அஜெக்டா இருக்கு, பெரிய அஜெக்ட்லாம் கிடையாது, தலப்பாலாம் அவர் கிடையாது. அப்ப சாதாரணமாக இருப்பார் அவர். அப்ப அவரை போய் நாங்க பார்க்க போறோம். நீங்க அவுலியாக்களை அழைக்க கூடாதுங்கிறீங்களே. நான் மௌலிது ஓதி கொண்டிருந்த காலம் அது. மௌலிதுனா சாதாரண இல்ல, எனக்கு மௌலிதில் அளவு கடந்த வருமானம் உண்டு, சரியான காசு. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல மௌலிது 50 ரூபா, 50 ரூபா, இப்போ 1000 ரூபா மாதிரி. இப்போ 1000 ரூபா எப்படியோ அது போல 50 ரூபா அந்த நேரம். சாதாரண ஒரு மாசத்துக்கு ஒரு 10 மௌலிது தானே முடிஞ்சு வச்சு, கையில காசு விளையாடும். அந்த மாதிரி நல்ல சம்பாதிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரம் அது. நீங்க மௌலிதுலாம் கூடாதுங்கிறீங்களே செய்யலாம். நீங்க இது மௌலிது பார்த்து அவுலியாக்கெல்லாம் கூடக்கூடாதுங்கிறீங்கல்ல. குர்ஆன்ல அதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறார் எங்க அஜர்த்தி. என்ன சொல்றீங்க? சரி வாங்க பேசுவோம், நேருக்கு பேசுவோம் அப்படின்ட்டார். அப்பதான் முதல்ல பிஜே சந்திக்கிறேன். அப்ப நான் ஒரு மாணவன். அப்ப அவர் சரிங்கிறார். இவர் இதுல பிஜேயை புகழ்றது போறது நடந்த நிகழ்ச்சியை நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். உடனே பிஜேயை போடுகிறார்கள், தக்லீத் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுவோம். அது பின்னால் நான் கொத்துறேன். அதெல்லாம் என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கானோ, எவ்வளவு ஃபித்னா பண்ணிட்டு இருக்கான், எவ்வளவு மடத்தனம் பண்ணிட்டு இருக்கான், கீழ்த்தரமான ஒரு மனுஷன் செய்யாத மிருகத்தை விட கேடா நடக்கிறாங்கிறத நான் பின்னால் சொல்லுவேன். மற்ற ரகமான பயில் வருவோம். இது இந்த இடத்துல என்ன வாடா போடான்னு பேச நினைக்க கூடாது. அயோக்கியர்களை போய் வாங்க போங்கன்னு சொல்ல முடியாது. ஒன்னா அபுஜெயில எப்படி சொல்லுவீங்க? மாண்புமிகு நம்முடைய அபுஜெயில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியும். கண்ணிமிக்க ஷைத்தான் கூறினான் இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அயோக்கியத்தனமா அவன் மொத்த கூடிய கொத்தகை எடுத்திருக்கான். அயோக்கியத்தனது இதுல எப்படி மரியாதை போய் சொல்றது? அவங்க எப்படி மரியாதையை பேசுறது? அதாவது சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த அஜித்மார்கள் கூட மரியாதை பேசிட்டு போயிடலாம். அவர்கள் விவரம் இல்லாம பேசுறாங்க, சொல்லிட்டு போயிடலாம். விவரம் இல்ல, புரியல அவனுக்கு. இது புரிந்தும் சாக்கடையில் கிடக்கக்கூடிய மட்டமான பயிர்வோம். அதை நான் அப்புறம் லாஸ்ட்ல சொல்றேன். அப்ப அந்த அஜெக்டை நான் ஓதிட்டு இருக்கும் பொழுது பிஜே கூப்பிட்டோம். பிஜே போறேன், நாங்க எல்லாம் போறோம். பிஜே எல்லாம் வர்றாரு. அப்பதான் முதல் தர்க்கம் நடக்குது. தர்க்கம்னா முன்னாவது தர்க்கம், வாத பிரதிவாதம். அதுதான் ஃபர்ஸ்ட். முதல்ல யார்கிட்ட மோதுறாரு? பெரிய நாங்க என்ன நினைக்கோம், இன்னைக்கு இந்த ஜெயிலாவது உளுந்து எடுத்து ஓடி போயிடுவாரு. ஏன்னா அவர் எங்க பெரிய அஜெக்டலாம், பெரிய பெரிய அலிம்சாக்கள் அவரை கண்ட மாங்க அஜெக்டல் புரியுமானே, அந்த மாதிரி அஜெக்ட் உட்கார்ந்துருக்காரு. இவர் உட்கார்ந்தாச்சு. சொல்லுங்க அஜெக்ட் எப்படி? இப்போ ஒரு மேட்டர் குர்ஆன் விஷயத்தை நான் சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க காலத்துல ஒரு கொலை நடந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் பக்ராவுல ஒரு கொலை ஒன்று நடந்த செய்தி அந்த பக்ராவுல வருது. அந்த செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு ஆளை கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலை பண்ணிட்டு அந்த கொலை பண்ண ஒரு 4-5 பேர் என்ன செய்யறான், இந்த கொலையை செய்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும் பயங்கரமா பில்டப் பண்றான். அது யாருன்னு விடக்கூடாது. சில நேரம் திருடனே பயங்கரமா சத்தம் போடுவாங்க. திருடிடுவான். அவன் என்ன செய்வான், யாரும் விடக்கூடாது, கையை வெட்டணும், காலை வெட்டணும், பிடிச்சே திருடணும் அப்படின்னு யாரு திருட்டு போய் பயங்கரமா சத்தம் போடுவான். ஓவரா சத்தம் போட்டான்னு இங்க எப்பவுமே விளங்கிடுங்க. ஓவரா சத்தம் போட அவன் கள்ள போய் சாதாரண ஒரு நல்லது உபதேசமா அளமா சொன்னா ஓகே. உதாரணம் நீ ஒரு தப்பு செய்யறிய,
ஒரு 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 ஆணை பெண்ணை பார்த்துட்டா அல்ல தவறு பண்ண அஸ்தகுல்லா எல்லாம் செய்யாதீங்க வாங்க இங்க திரும்புங்கலாம் அஸ்தகுல்லா அல்லா நாளை கேட்பான் உங்களை விட மாட்டான் இவன் கல்ல இவன் இந்த மாதிரி பேசுறவன் கல்ல அவன் இருக்கான் அவன் அப்படித்தான் பேசுவான் அதுக்கு தான் சொல்றான் ஓவரா பேசிட்டான்னு வைங்க இவன் கல்லன் விளங்கிடுங்க இந்த மாதிரி அவன் என்ன செய்யறானோ பயங்கரம் பில்டப் பண்றான் அந்த கொலை செஞ்சாத உழக்கூடாதுன்னு பயங்கரமா சத்தம் போடுறான் மூசாட சொல்றான் மூசா இவங்க அல்லாட்ட கேட்டு சொல்லுமே அப்படின்னு இது எல்லாம் குர்ஆன் வசனங்க இது சூரத்துல் பக்ராவை எடுத்து பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துல போய் அவனும் கேட்கறான் அப்ப மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறார் அப்ப அல்லாஹ் தஆலா வஹி மூலமா கேட்கறான் இது மாதிரி ஒரு மாட்டு அருன்னு அல்லாஹ் சொல்றான் ஒரு மாட்டு ஒரு காளை மாட்டு அருங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போடுறான் அந்த மாடை கொண்டு வந்த பிறகு அந்த மாட்டில் ஒரு பகுதியை எடுத்து அறுத்து அதுல ஒரு பகுதி ஒரு சரத்துண்டையோ ஒரு எலும்பையோ எடுத்து இந்த இறந்து கிடக்கக்கூடிய ஆளை டச் பண்றது டச் பண்ண உடனே அவர் எஞ்சிடுறாரு இப்படி ஒரு சம்பவம் குர்ஆன்ல நடந்ததாக அல்லாஹ் சொல்றான் இது உண்மையான சம்பவம் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்றானா மாற்று கருத்து இல்லையே அப்போ ஒரு ஆள் இறந்து கீழே கிடக்கிறாரு இந்த மாட்டின் கரைத்துண்டத்தை அடிச்சாச்சு அவர் எஞ்சி வர்றாரா அப்போ ஒரு நல்லடியார் இறந்த பிறகு எஞ்சி வந்தாரா இல்லையா குர்ஆன்ல எஞ்சி வந்தான்னு இருக்கும் பொழுது முஹித்தீனே எஞ்சி வர மாட்டாரு அப்படி எங்க அஜர்த்து கேட்காரு இதான் கேள்வி எந்த அஜர்த்து பெரிய உலமா ஆலிம்சா தலைவர் லீடர் முல்லா அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்காரு அப்ப நான் நினைச்சேன் நம்ம அஜர்த்து கேட்கிற கேள்விக்கு இந்த ஆளு எஞ்சி ஓடிடுவாரு யாரு சரியில்லை சரியில்லை ஃபர்ஸ்ட்டுங்க அது இப்ப நீங்க நிறைய தர்க்கடிதான பல விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க முதல்ல நடக்கக்கூடிய தர்க்கம் 28 வருஷத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் அப்பதான் நடக்கு மோதுறது பிஜே இவர் சாதாரண ஒரு அஜர்த்து யார்கிட்ட மோதுறாரு பெரிய முல்லாட்ட மோதுறாரு பெரிய தரப்பாவரு நாங்கெல்லாம் மாணவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப கேட்கிறாரு பாருங்க சும்மா அந்த பிஜே சொன்ன சும்மா ஏத்துக்கல என்ன காரணத்துக்காக ஏத்துக்கிறோம் நீங்க விளங்கணும் பிஜே கேட்கிறாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு நபி அல்லாஹ்ட்ட இருந்து அவருக்கு கட்டளை வருது இறைவனிடத்திலிருந்து ஒரு நபிக்கு கட்டளை வருது அந்த கட்டளையை ஒரு நபி செயல்படுத்தி அடிக்கிறாரு உயிர் எஞ்சி வருது ரைட் ஓகே இது குர்ஆன் இதை சொல்லுது முஹித்தீனை கூப்பிடுறீங்களே அல்லாஹ்ட்ட இருந்து எந்த நபிக்கு கட்டளை வந்தது ஃபர்ஸ்ட் கேள்வி அது அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வரணும் இந்த கட்டளை அல்லாஹ்ட்ட இருந்து வருது அது மாதிரி அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வந்ததா ஃபர்ஸ்ட் கட்டளை வந்ததுங்கிற மட்டும் பத்தாது ஒரு நபிக்கு வரணும் ரெண்டாவது இந்த முஹித்தீனை கூப்பிடுறீங்களே கூப்பிடுற ஆட்கள்லாம் நபியா அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டான் இப்படி கேட்ட உடனே அந்த தலப்பா கொஞ்சம் கவுர ஆரம்பிச்சிருச்சு பெரிய அஜர்த்து கொஞ்சம் அப்படியே சமாளிக்கார் நமக்கு தெரியுது என்னடா இந்த அஜர்த்து குப்புற கவுந்துட்டான் நமக்கு தெரியுது அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறார் பிஜே சரி அஜர்த்து சரி பிஜே அவர் அஜர்த்துன்னு சொல்லுவார் அவ்வளவு பெரிய அஜர்த்து அவர் சரி அஜர்த்து அந்த எஞ்சி வந்தது மூசா அலைஹி காலத்துல எஞ்சி வந்தாங்களே அந்த அந்த பாடி மால் ஜசதா பிலா ஜசதான்னு கேட்டார் இதெல்லாம் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது புது மேட்ரு ரொம்ப பழைய விஷயம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது பிஜே கேட்கிறாரு மால் ஜசதா பிலா ஜசதா அப்படின்னு கேட்கிறாரு மால் ஜசத் பிலா ஜசத்னா என்ன மால் ஜசத்னு சொன்னா உடலோடு அப்படின்னு அர்த்தம் பிலா ஜசத்னு சொன்னா உடல் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் பிஜே என்ன கேட்கிறாருன்னா மூசா நபி காலத்துல எஞ்சி வந்தார அவர் உடலோட எஞ்சி வந்தாரா உடல் இல்லாம ஆவியா எஞ்சி வந்தாரா அது உடலோட தான் எஞ்சி வந்தாரா உடல் கிடக்க மையத்து பாடி அப்ப மூசா நபி கூப்பிட்டது உடலோடு கிடக்கக்கூடிய ஒரு ஆளை கூப்பிடுறாரு அவர் எஞ்சி வந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நீங்க முஹித்தீனை கூப்பிடுறீங்களே அவர் உடலோட என்னைக்கா தலைப்பாக்கிட்டு எஞ்சி வந்து நின்னாரா ஆவி வருதுங்கிறிய அதுக்கு என்ன ஆதாரம் கண்ணு மூசா நபி கிட்ட எஞ்சி வரும்போது எல்லாரும் பாக்குறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறவன் பாக்குறான் கொலை செய்யறவன் சொல்றது அந்த மையத் மூத்தானால எஞ்சி இவன் தான் கொலை செஞ்சான்னு சொல்றான் இங்க நீங்க முஹித்தீனை கூப்பிட்டீங்களே அப்படி எஞ்சி வந்தாரா கபன் துணியோட எஞ்சி வந்து நின்னாரா 4 பேர் பாத்தீங்களா இப்படி கேட்டதான் தாமதம் அஜர்த்து உளறி கொட்டி வேர்த்து விறுவிறுத்து தலைப்பாவெல்லாம் குப்புற கொண்டுடுச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் இப்படி நடக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது இவங்க ஏமாத்துறாங்க இந்த அஜர்த்மாரு இவங்கெல்லாம் கள்ளத்தனம் பண்றான் பொய்யான விஷயங்களை மக்கள்கிட்ட மார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு இது மாதிரி நிறைய கேள்வி சொல்ல போனால் என்னை போன்றவர்களுக்கு அப்ப எனக்கு 22 வயசு தானே சின்ன பையன் தானே அப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பெரிய பெரிய அஜர்த்துல உருண்டு எஞ்சி ஓடி இருக்கான் பிஜே அந்த ரூட்டை சொல்லி தர்றாரு எப்படி இதை புரிய வைக்கணும் எப்படி தர்க்க ரீதியா விளக்கம் கேட்கணும்னு சொல்லி புரிய வைக்கிறாரு அந்த நேரத்தில் நான் கடையநல்லூருக்கு போறேன் கடையநல்லூர்ல ஒரு பெரிய அஜர்த்து அவரை சந்திக்கிறதுக்காக அந்த அஜர்த்துடைய மாணவன் என்ன கூட்டு வரான் அவன் நான் ஃப்ரெண்டு நாங்க 2 பேரும் போறோம் அவரை சந்திக்கிறதுக்கு
அவற்றை இந்த மாதிரி யா முஹித்தீன் அழைக்க கூடாது, மோல்துவ கூடாதுன்னு சொல்லி நாங்க ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க நான் தைரியமா போயிட்டேன். நான் தைரியமா போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிஜேட கொஞ்ச நாள் இருந்து கேட்டேன், நீங்க எப்படி தைரியமா யார்ட்டாலும் மோதுறீங்க? யார் எவ்வளவு பெரிய அஜர்த்தா இருந்தாலும் நான் தயாரு, நேருக்கு தயாருங்கிற எப்படி, என்ன தைரியம் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். அதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஆதாரமா சொன்னார். சும்மா சொன்னதுனால அவர் சொல்ற தலையாட்டல, ஒரு வசனத்தை ஆதாரமா சொன்னார். என்ன வசனம்? ஒமை எதுவும் அல்லாஹ் இலாஹன் ஆகர் லா புர்ஹான லஹு. அவர் சொன்னது அப்போ அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரிடம் ஒருவன் கையேந்தினாலும் சரி, அல்லாஹ் விட்டுட்டான், அவன் முஹீத்தீனை கூப்பிட்டாலும் சரி, ஷாலமி பாஷாவை கூப்பிட்டாலும் சரி, உலகத்துல எந்த கடவுள்னு சொல்லி கையேந்தினாலும் சரி, அல்லாஹ் விட்டுட்டானா அவனிடத்தில் எந்த சான்றும் இருக்காது, பூஜ்யம் தான் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதான் சின்ன பசங்க கேட்கறதுல ஏன் அஜித் பார் ஓடுறான்? 15 வயசு பையனா இருப்பான், பள்ளிவாசி இமாம்கிட்ட கேள்வியை கேட்பான், ஏன்ட்டே வந்து கேள்வி கேட்க அஜித் முறுக்குவாரு, கோபப்படுவாரு, பதில் சொல்ல மாட்டார். காரணம் என்ன? அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரிடத்தில் கையேந்தினாலும் அவர்களிடத்தில் சான்று இருக்காதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்தை சொன்னார். இந்த வசனம் நம்மளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லிட்டதுனால தைரியமாக யாற்றை மோதலாங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு. அப்போ ஒரு அஜர்த்தை போய் சந்திக்கிறோம். இப்ப கவனிங்க, அந்த அஜர்த்தை போய் பார்த்த உடனே என்ன செய்யறேன், நான் போறேன், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றேன் அந்த அஜர்த்திட்ட. அவர் சொல்றாரு என்ன பார்த்து, நான் சின்ன பையன், அவர் ஒரு 55 வயசு அவருக்கு, இப்ப 70-80 வயசு இருக்கு அவருக்கு இருக்காரு. அவர் என்ன பார்த்துட்டு சொல்றாரு, காஃபிட்ட பேச நான் தயார் இல்லை, வெளியே போ. நான் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லியிருக்கேன், பேசத்தான் பேருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க அஜர்த்துங்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, காஃபிட்ட எல்லாம் பேச தயார் இல்லை, வெளியே போ அப்படிங்கிறாரு. அப்படிங்களா அஜர்த்து? சரி பரவாயில்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்போ முஸ்லீம் ஆட்டம் பேசுங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டான். என்ன நினைச்சிட்டேன், நியாயம் தானடா இது? அப்ப என்ன கோவம், பதில சொல்லியா கோவம் தானே வரும். இருந்தாலும் ஒரு தர்க்க ரீதியாக ஒரு நியாயத்தை இப்படித்தான் கொண்டு போகணும் எனக்கு கற்றுத்தந்த ஒரு பிஜே. எப்படி, அதாவது எனக்கு நேர்வழி காட்டியது அல்லானா இதுதான் நேர்வழி என்று புரிய வைத்தவர் பிஜே. எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு அப்படிதான், இது இப்படித்தான் ரூட்ல போகணும், இதெல்லாம் இந்த மெத்தட்ல கேட்கணும்னு சொன்னார். டென்ஷன் ஆயிட்டான். அஜித் கோவம் வந்துருச்சு, வெளியே ஏய் பதில் சொல்றா. கோவம் வந்து எனக்கு பயங்கர சண்டை ஆயிடுச்சு. நீ என்ன காபிரின்னு சொன்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியாச்சு முஸ்லிம். இப்ப கேளு, இதெல்லாம் பெரிய அஜர்த்துகளும் முல்லாக்களும் என்ன உருண்டு ஓடினான். இப்ப இருக்காங்க, இவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அப்ப இந்த கமாலுதீன் யாருன்னு தெரியாது, இவன் எவன்னு தெரியாது, இந்த பொய் ஃப்ராடு புரோக்கர் பண்ணிட்டு இருக்கானே இவன் எவனே தெரியாது, அட்ரஸ் இல்லாத வருவோம், என்ன கலரு, இவன் யாருங்க சம்பந்தமே கிடையாது. சுன்னத் ஜமாத் அஜர்ட்ட பேசிட்டு போயிடலாம், புரியாதவங்க பேசிட்டு போயிடலாம். இவனை எல்லாம் தேவையில்லாம இவங்க சொல்ல போனால் நடித்தார்கள். நான் சொல்லியிருக்கேன், பிஜேபி சொன்னேன், கள்ள பயிலோ இவங்க முதல்ல நான் சொன்னேன், கள்ள இவன் நல்லவன் கிடையாது. உங்க முன்னால ஒண்ணு பேசுறான், வெளியே போய் ஒண்ணு பேசுறான், இல்லைங்க நல்ல பசங்க, திருட்டு பயிலோன்னு அயோக்கியன்னு சொன்னேன். அனுமானத்தை வச்சு சில விஷயங்களை பார்த்து நம்பல, இதுவும் வேணும் இன்னும் வேணும் இவருக்கு பிஜேபி. ஏன்னா இவர் கூட இருந்து ஏமாத்தி நான் சொல்ல போனா இது வந்து அவரை விட்டுருக்க, ஏன்ட்ட கூட்டுவாங்க இந்த பயிரோட மிரட்டுறாங்களாம், உருட்டுறாங்களாம், கிழிச்சிங்க நீங்க இப்ப மிரட்டுறாங்களாமா, கொலை பண்ணிடுவாங்களாம், மசர கூட செய்யறாது. அவங்க வச்சுக்க, என்னடா கொலை பண்றீங்க, என்ன பண்ணிடுவ நீ? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமர் அவர்கள் தக்பீர் கட்டுறாங்க தொழுகையில. தக்பீர் கட்டின உடனே ஒரு பையன், ஒரு யூதன் தக்பீர் கட்டின பிறகு வந்து என்ன பின்னால வந்து கத்திட்டு குத்திட்டான். யார? உமர குத்துனது ஒரு அயோக்கியன். உமர் என்ன சொல்றாரு, அக்கலனையல் கயல், ஒரு நாய் என்னை தீண்டி விட்டது, எந்த நாயிடா அப்படிங்கிறார். புகார்ல இருக்கிற சம்பவம். அக்கலனையல் கல், நாய நேருக்கு நேர் வரியா? நம்ம வேணா ஒண்ணு வச்சுக்குவோம், எனக்கு ஒரு 47 வயசாச்சு, நீங்க எதிர்ப்பு பண்ண கூட இந்த 19 போஸ்ட் எடுத்து வச்சிருக்கீங்களே, வரிசையா ஒட்டிருக்கீங்களே, ஒற்றுமை இல்லை, பிரிந்து விட்டார்கள், ஒற்றுமையை குலைத்து விட்டார்கள். அட நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார்ந்து ஒரு தலைமைங்களை வாங்கடா பார்க்கலாம், வா முதல்ல வா, அப்படி வந்து காட்டு, ஏமாத்து, என்ன ஒற்றுமை வேண்டி கிடக்கு? எங்கனையா இஸ்லாம் ஒற்றுமை பெருசா சொல்லுதா? அடே ஒற்றுமை முக்கியமே கிடையாது. சொல்ல போனால் நம்ம விரல அசைக்கிறதுனால ஒற்றுமை குறைஞ்சிருச்சுங்கிறான், சொன்னானா இல்லையா? விரல அசைக்கிறாங்க, ஒற்றுமையை குலைத்து விட்டார்கள். அடே ஒரு நபி வழியை செய்வதன் மூலமாக ஒற்றுமை குலையும் என்றால் குலையட்டும்,
ஒரு நபி வழியை விட்டால் தான் ஒற்றுமை ஆகும் என்றால் அந்த ஒற்றுமை தேவையில்லை. என்ன ஒற்றுமை வேண்டி கிடக்கு? இவங்களை பத்தி அப்புறம் லாஸ்ட்ல டயர் தான் சொல்லுங்க, டயம் கிடையாது. இந்த மாதிரி மேட்ட மக்கள் மத்தியில் சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில் தர்க்க ரீதியாக போயிட்டு இருக்கு. பல எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியல. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல தான் முபாஹலான்னு ஒன்று நடக்காது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முபாஹலா. அப்ப நான் சங்கரமந்தல ஓதிட்டு இருக்கிறேன், பிஜேட சேர்ந்துட்டு ஓதுறதுக்கு. இந்த பெரிய பெரிய ஆஜத்மார்களும் உளறான், சரியான ஆதாரங்களை அதை காட்ட முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிஜேட்ட வந்து நான் ஓத சேர்றேன். ஓத சேர்ந்து காயல்பட்டத்துல, காயல்பட்டம் எந்த அளவுக்கு உச்சாட்டமான ஊர் தெரியுமா? லா இலாஹ இல்லா முஹித்தீன் மானுங்க. லா இலாஹ இல்லல்லா இருக்குல்லங்க, அல்லாவை தவிர கடவுள் இல்லைன்னு சொல்ற மாதிரி லா இலாஹ இல்லா முஹித்தீன், முஹித்தீனை தவிர கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய வடிகட்ட வழிகள் இருக்கிறவங்க. அப்படி கிடந்தாங்க சில பேர். அங்க அந்த மாதிரி இடத்துல போய் பேசுறாரு இவர். அங்க பேசும்பொழுது என்ன ஆச்சு? முபாஹலாக்கு அழைச்சான். முபாஹலானா என்ன அதை விளங்கிடுங்க. அப்ப நான் சங்கரமந்தல்ல பிஜேட ஓதிட்டு இருக்கிறேன். முபாஹலாக்கு அவன் அழைக்கிறான், சவால் விடுறான். முபாஹலானா என்ன தெரியுமா? உதாரணமா நான் இருக்கேன், மௌலுது ஓதுவது வழிகேடு அப்படின்னு நான் சொல்றேன். மௌலுது ஓதினா அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்ம கொள்கை. இல்ல மௌலுது ஓதினா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு ஒரு பார்ட்டி சொல்லுது. அப்படி சொல்லக்கூடிய அவனும், அது கூடாது என்று சொல்லக்கூடிய நானும், நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட வரணும் ஒரு மேடைக்கு, அவனும் பொண்டாட்டி பிள்ளைகளோட வருவான். ரெண்டு பேரும் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். எப்படி துஆ செய்யணும்? யா அல்லாஹ், மௌலுது ஓதுவது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் சொல்கிறேன். இப்படி நான் சொல்வது பாவமாக இருந்தால் உன்னுடைய சாபத்தை என் மீது இறக்குவாயாக நான் சொல்லணும். நானும் என் பொண்டாட்டி பிள்ளைகளும் சொல்லணும். எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் அப்படி ஆக்குவாயாகன்னு சொல்லுவாங்க. அதுபோல அவன் துஆ செய்வான். மௌலுது ஓதுவது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நாங்கள் சொல்கிறோம். அது தவறாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது இறங்கட்டுமாக அவங்க சொல்லணும். எங்க நான் என் குடும்பம் சேர்ந்து ஆமீன் சொல்லணும். இதுக்கு பேர் தான் முபாஹலா. முபாஹலா என்றால் தான் சொல்லக்கூடிய நியாயத்தின் பக்கம் இருந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய சாபம் எங்கள் மீது இறங்கட்டுமாக என்று பகிரங்கமா சொல்லணும். அப்படி ஒரு முபாஹலா நடந்தது. அந்த முபாஹலாக்கு கூப்பிடுறாங்க காயல்பட்டதுல. முபாஹலாக்கு தயாரா? முஹித்தீன் அழைப்பதுதான் சரியான வழி, இதை வழிகேடு என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தை சாபத்தை கேட்பதற்கு தயாரான சவால் விடுறான். இந்த மதரிகள்லாம் இருக்காப்போ மூச்சுட பயம் பீதி அவங்களுக்கு. உள்ள கொள்கையை சொன்னாலும் தெளிவாக அந்த கொள்கையின் மீது உறுதி இல்லை அவர்களுக்கு. பயந்து பீதியில சாவுறான் மதரிகள்லாம். பிஜி அங்க பயன் செய்ய போறாரு. அங்க முபாஹலா கூப்பிடுறான் காயல்பட்டத்துல. சரின்ட்டார் பிஜே. அப்ப நான் சங்கரமந்தல பிஜே ஓதிட்டு இருக்கிறேன். சரின்ற பிறகு அந்த தந்தியை நான் தான் கொடுக்குறேன். பிஜேங்கிறது கிளம்பி வந்துட்டாரு முபாஹலாக்காகனு புக் ரெடின்னு தந்தி விட. அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. பிஜே வர்றாருன்னு சொன்னா கூட இடையில அந்த முபாஹலா நடக்காம கெடுத்து போடுவாங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு கோடு வார்த்தை வச்சு புக் ரெடி, புக் ரெடி ஆயிடுச்சுன்னா பிஜே வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பிஜே கிளம்புறாரு. கிளம்புறது எப்படி கிளம்புறாரு அதை நீங்க கவனிக்கணும். எப்படி இதன் மீது இவர் சொல்றது கருத்து வந்து உண்மையான கருத்து தான், ஸ்ட்ராங்கான கருத்துங்க, நம்பிக்கை எப்படி வந்துச்சுங்கிறது சொல்றேன். அவருக்கு அப்ப ரெண்டு பசங்க, ஒரு பையன் முகமது, இன்னொரு பையன் யாசிர். அவன் பேர் முஸ்லிம்னு பேர் வச்சிருந்தாரு. அப்ப ரெண்டு பசங்க தான். பெரிய பையனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். ரெண்டாவது பையனுக்கு எவ்வளவு நாள்? பிறந்து 4 நாளுங்க. பிறந்து 4 நாள். இது அவரு சொன்னார்னா தம்பட்டான ஆயிடும். அதனால நான் சொல்றேன். இதை அவர் முபாஹலா பத்தி என்ன சொன்னார்னா தம்பட்ட அடிக்காருன்றான். உண்மை செய்தியை சொல்ல விட மாட்டாங்க. எனக்கு இது தெரியும், நான் தான் தந்தி கொடுக்கிறேன். இவர் பிஜே கிளம்புறாரு. அவர் பையனை கூட்டு போறாரு. ஒரு பையன், அவருடைய பையன், அவங்க மனைவி, 2 அந்த குழந்தை 4 தான் பிறந்து. போகாட்ட என்ன சொல்லுவான்? பார்த்தீர்களா, நாங்கள் முபாஹலாக்கு அழைத்தோம், பயந்து ஓடி விட்டார்கள்மா. அப்ப எப்படி நீங்க தைரியமா போறீங்கன்னு கேட்டேன். உண்மையிலேயே வழிகேட நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்க, நான் ஒளிஞ்சிட்டு போறேன். நான் என் உலகத்தில் இருக்கணும்.
உண்மையிலே அவன் வழிகளை சொன்னான், அவன் வழியட்டும், ஹக்கு நிலைக்கட்டும் என்று சொல்லிட்டு மார்சால் சொல்லிட்டு கிளம்புறார் அவர். இது அவருடைய இயற்கையிலே அப்படி ஒரு தைரியத்தால் அவர் கொடுத்துருக்கிறான். அது ஒரு தில். அது என்னதான் இருந்தாலும் ஒரு உள்ளூர பயம் வரும்ல. நீ என்னத்தை விளக்க சில நேரங்களில் பேய் பிசாசு இல்லைங்கிறோம், நம்ம ஓரளவு புரிஞ்சுதான் இருக்கிறோம் இல்லைன்னு. ஆனால் வீட்டில் நைட்டில் 12 மணி 1 மணிக்கு ஏதாவது சத்தம் கேட்டா இருந்தாலும் இருக்குமோ மூலையில் நிற்கிதோ அந்த ஃபீலிங் வருது இல்லை. ஒரு உள்பயம் சில பேருக்கு இருக்கும். அது பிசிறு அவற்றில் நம்ம பார்த்தது. போயிட்டார்ல மனைவி மக்கள் இழுத்துக்கிட்டு, அதுக்கு பிறகு நம்மளுக்கே தைரியம். நான் பாலக்குறேன் நானும் சொன்னேன். ஒரு ஆள் போன பிறகு நம்ம தைரியம் உறுதியாயிருது இல்லை. முதல்ல நம்ம சொல்லணும், கண் கூட பார்க்கணும். 4 குழந்தை பிறந்து 4 நாளில் கூப்பிட்டு போறாரு. எங்க இருந்து? ராமநாதபுரம் தொண்டியில இருந்து காயல்பட்டினம். காயல்பட்டினம் போய் அந்த முபாகலா நடந்தது. என்ன முபாகலா சொன்னார் பிஜே? தர்க்க ரீதியாகத்தான் பேசணும். முதல்ல ஆதாரப்பூர்வ குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த முஹீதீன் என்று அழைப்பது வழிகேடு நான் நிரூபிக்கிறேன், அதற்கு தயார். ஆனா நீ அதுக்கு தயார் இல்லை. நீ என்ன முபாகலான்னு சொல்லி பயங்காட்டிட்டு இருக்க, அதுக்கும் தயார். நான் என் புடர்களோட வந்தேன், என்ன செய்யணும்பா இப்படி ஒரு காப்பானா இன்னைக்கு சொல்றான். இதை யதார்த்தம். மிக ஆரம்ப காலம். இப்போலாம் ஓரளவு மக்கள் வந்துருச்சு. அப்ப என்ன, ஊருக்கு 10 பேர் 20 25 பேர் தௌஹீத் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் அது யார் எவன் அடிச்சாலும் கேட்கறாது கிடையாது. ஆனால் தில்லுன்னு ஒன்று உண்டு, எவன் அடிச்சாலும் ஏத்து நிக்கலாங்கிற ஒரு இது உண்டு நம்ம. அப்ப அந்த மாதிரி அழுது சாங்க நின்னாங்க. இவனும் எல்லாம் கூட்டம் சேர்ந்த பிறகு சுயநலத்திற்காக வந்த பேடிகள். எப்ப தாம்காலம் ஆரம்பிச்சு இப்ப ஓரளவு பேர் தெரிஞ்சு வச்சு, அது பின்னால சொல்ற முஸ்லீம் பேரவை எப்படி ஆரம்பிச்சது, அது அந்த பேரவை என்ன பண்ணா, அதில் ஒரு நாடகம் கூட நாங்கள் நடிச்சோம். அதையும் நான் அப்புறம் சொல்றேன். முபாகலா நடக்குது. முபாகலா நடந்து முடிஞ்சு அதோட காயல்படுத்த அவன் ஒளிஞ்சான். முபாகலா நின்னானே காயல்படுறதுல வழிகேடு ஒளிஞ்சு நாசமா போய் இன்னைக்கு அவன் எங்க இருக்கானே தெரியல. அவன் பிஜேயோட முபாகலா பண்ணானே, அவன் குடும்பம் எங்க இருக்கு என்ன செய்யலே தெரியல. அல்லாஹ்வுடைய கிருபை இன்னைக்கு தமிழகம் எங்கும் உலகம் எங்கும் ஏகத்துவம் பரவி இருக்குது. இது நம்முடைய பெருமை கிடையாது. சத்தியம் யார் கையில இருக்குதோ அது தலைவர். இப்ப நான் என்னதான் இருந்தாலும் அசத்தியத்தை நியாயப்படுத்தணும். எவ்வளவு நியாயப்படுத்த முடியும்? 2 3 பேர் 4வது வாட்டி அம் ஹஸிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் அல்ல யுஹ்ரிஜல்லாஹு அல்கானஹும் பிராங்க. எவருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவருடைய அந்த நோயை கபடு சூதை அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? நான் கேட்கிறாங்களா? என்னதான் இருந்தாலும் அது கபடு சூது நாடா நினைஞ்சிரும், வெளிப்பட்டு போயிடும். சரி, இந்த மாதிரி முபாகலா முடியுது. முபாகலா முடிஞ்ச பிறகு மோலுது கூடாதுன்னு விளக்கிறாரு, தகடுதாயத்து கூடாதுன்னு விளங்குது, தர்காக்கள் மண்டியிடக்கூடாதுன்னு விளக்கிறாரு. இவ்வளவு விளக்கி மக்கள் மத்தியில் நடக்குது. கோட்டாற்றில் முனாதரா நடந்தது. அது ஒரு நீண்ட, அதெல்லாம் விளக்கிறதுக்கு டைம் கிடையாது. சொல்ல அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நடக்கும் பொழுது மதுகபை சரின்னு நம்பிட்டு இருந்த காலம் அது. மோலுது கூடாதுன்னு முடிவுக்கு வந்தாச்சு, தர்காக்களை போய் மண்டியிடக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்தாச்சு. மதுகபு தப்புன்னு நம்ம நினைக்கல, மதுகபு சரிதான். சொல்ல போனா பிஜே தான் ஷாபி மதுஹப் தான் தொழுகிட்டு இருந்தார். அப்ப நான் பாடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாடத்தில் உட்காரும் பொழுது ஒரு ஹதீஸ் கிதாபை வாசிக்கிறார். வாசித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் அசைத்தார்கள் ஹதீஸை வாசிக்கிறார். எப்ப? அப்ப நஜாத் பத்திரிக்கை கூட வரல, வஹாபிங்கிற பேச்சே வெளியே வரல அந்த நேரம். அப்ப விரல் அசைக்க ரசூலுல்லாஹ் விரல் அசைச்சாங்க. யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஹதீஸை வாசிக்கிறார் எங்க பாடத்தில் உட்கார்ந்து. பிஜே ஷாபி மதுஹப், நானும் ஷாபி மதுஹப்ல இருக்கிறேன், ஷாபி மதுஹப் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஹதீஸை வாசிக்கிறாரு. நபி வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் முடிவுக்கு வந்தாச்சு. ஆனா எப்படி பின்பற்றது தெரியல, யாருக்குமே தெரியல. ஏன் யாருக்கும் தெரியலங்கிறேன்? நீடூர் என்ற அரபி காலேஜுக்கு நான் போறேன். அங்க பெரிய மாணவர்கள்லாம் எங்களுக்கு சவால் விட்டு வாங்கினான். எங்களை, நான் 4வது வருஷம் இருக்கக்கூடிய மாணவன். நீடூர் மார்சாவில் 7வது வருஷம் ஆலிம் பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள்லாம் எங்களை வாங்கடா பாப்போம், எங்களை பேச வாங்கினாங்கிறான். நான் போனேன். நான் இந்த முஸ்தபா ரஷாதின்னு ஒருத்தர் தானே, அவன் உண்மை தெரிந்து வழிகட்டது. அவன் ஒருத்தன் உண்மையை தெரிந்து கொண்டு சிலர் வழிகடுமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். ஏனடா உண்மையை மறைக்கிறீர்கள், சத்தியத்தோடு அசத்தியத்தை கலந்து சொல்கிறீர்கள், வான்தும் தஅலமூன் தெரிந்து கொண்டு அப்படிங்கிறான் அல்லாஹ். புரிந்து கொண்டும் அநியாயம் செய்வார்கள் அர்த்தம் இதில் வழங்குது. தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் செய்வான்.
அப்போ நீடூர் மாஸ்டருக்கு போகிறோம். நான் ஒரு 4வது வருஷம் படிக்கக்கூடிய மாணவன். யார்கிட்ட பேச போகிறேன்? 7வது வருஷம் படித்து ஆலிம் பட்டம் பெறக்கூடிய மாணவங்க 5 பேரும் உட்காந்துருக்கான். நாங்கள் போய் நிற்கிறோம். நமக்கு என்ன தைரியம்? இவனு பொய் சொல்லுவான், ஃப்ராடு, இவங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியாது, நம்மளுக்கு தான் காட்டலாங்கிற தைரியம் வந்துருச்சே, குரான் எடுத்து காட்டிட முடியுமே. போய் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து நம்ம ஹதீஸ் அதிகமாக படிக்கல, நபியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டோம். எப்படி பின்பற்றலாம் தெரியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் தொழுகையில் எப்படி தக்பீர் கட்டினாலும் தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது தக்பீர் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நாங்கள் ஷாஃபி மதபில் இருந்தோம், இருந்துட்டானே விளங்கி வரணும். ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினா எங்கன்னு தெரியாது. முதல் கேள்வி அவன் கேட்கறான், ஏண்ட நபியை பின்பற்றணுங்கிறீங்கள? ஆமா பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுடைய மூக்கு எவ்வளவு நீளம்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் மூக்கு எவ்வளவு நீளமா? அது தெரியாதுங்க. ரசூலுல்லாஹ் மூக்கு நீளத்தை சொல்லு, ரசூலுல்லாஹ் பின்பற்றது கூடுமா கூடாதா அப்படிங்கிறான். சரி, ரசூலுல்லாஹ் மூக்கு நீளம் எனக்கு தெரியாது, நீங்க யாரை பின்பற்றணுங்கிறிய? இமாம்களை தான் பின்பற்றணும். இமாம்கள் மூக்கு நீளம் எவ்வளவு சொல்லுங்களேன். நீ 4 இமாம் மூக்க அளந்துட்டு வாடா, மிரட்டான். அவன் மார்சாக போயிருக்கேன், அவங்க 10-20 பேர் நிற்கான், மிரட்டான், அடிக்க வரான். அப்புறம் அந்த மிரட்ட துறவிட்டு பயன்ட்டான். அப்புறம் அம்மா பண்ணதுக்கு அதுக்கு பிறகு அவன் கேட்கறான், சரி நபியை பின்பற்றணுங்கிறீங்களா? ஆமா. ரசூலுல்லாஹ் எங்க எப்படி தக்பீர் கட்டினாங்கன்னு சொல்லுங்கிறான். உண்மையிலே நமக்கு தெரியாது, பேப்பர்னு முடிக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ் எங்க தக்பீர் கட்டினா இப்போ உங்களுக்கு தெரியும், டக்குனு எடுத்து காட்டுறான். ரசூலுல்லாஹ் எங்க தக்பீரை யார் படிச்சது? ஷாஃபி மதபில் பின்பற்றிட்டு இருக்கிறோம். இனிமே ஷாஃபி மதபை பின்பற்ற கூடாது, நபியை தான் பின்பற்றணும்னு வந்தாச்சு. எப்படி தொழுதாங்கன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் எங்க தக்பீர் கட்டாங்கிறதுங்களா? சரி, அடுத்த கேள்வியை கேளுங்க. என்ன ஏன் அடுத்த கேள்வி கேட்க சொல்றிய? இதை அப்புறம் சொல்றேன். யார்கிட்ட கேட்டு வந்து சொல்ல போறேன்னு கேட்டான். ஷாஃபி இமாம் ஒரு சட்டத்திற்காக 40 வருஷ காலம் விடிய விடிய ஆராய்ந்து கடைசியாக கண்டுபிடிச்சாருங்க. இல்லை, எனக்கு ஒரு 4 நாள் டைம் கூட, நான் பார்த்து சொல்றேன். ஷாஃபி மாமோட நான் கட்டிக்காரன்னு நினைக்கியா? இப்பவுமே சொல்லுதான். என் ஷாஃபி மாமுக்கு 40 வருஷம் ஆயிருக்குங்கிறியா? ஹனபி இமாம் 38 வருஷமா ஒண்ணுக்கு போகாம பாத்ரூம் போகாம இஷாத்தை ஒழுங்கை வைத்துக் கொண்டு சுபஹி தொழுதான்னு எழுதி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு 4 நாள் டைம் தரமாட்டியா? நியாயம் தானே அது? பதில் சொல்ல முடியல. அதனால அப்புறம் தான் நான் பிஜியில் வந்து சொல்றேன், தக்பீர் ரசூலுல்லாஹ் எங்க? ஆமாங்க, அது தெரியாத தொழறேன். கரெக்ட். ரசூலுல்லாஹ் நெஞ்சில் மீது தக்பீர் இருக்கா? இப்படிதான் ஒண்ணு தெரிஞ்சதுங்க. ஃபர்ஸ்ட் நேரம் தானே, நம்மளும் மதபுல இருந்து அந்த நேரத்தில் அவர் மோல்துக்கு வர மாட்டார். பிஜே அவர் என்ன செய்வார்னு சொன்னா, மோல்து பாத்தியாக்கெல்லாம் வரமாட்டார். அப்பவுமே அது தவறுன்னு அவருக்கு தோணுது. மோல்துக்கு வரமாட்டாரு, பாத்தியாக்கு வரமாட்டாரு, பாத்தியா சோறு சாப்பிட வரமாட்டாரு. யாராவது கூப்பிட வந்தாங்கன்னு வைங்க, அசைவமே சாப்பிட மாட்டேன்றார். பொய் தான் சொல்லுவார், அசைவம் சாப்பிடுவாரு, அசைவமே சாப்பிட மாட்டேன்றார். என்னங்க இப்படி பொய் சொல்லியே நாங்கள் போய் கேட்டோம். சொன்னதுக்காக அசைவம் சாப்பிடாமல் இருந்தார் 2-3 வருஷம். சொல்லிட்டோம், அது இருந்துருவோம், பொய்யா வேண்டாம். இதெல்லாம் அவர் பார்க்குறேன். நம்ம ஒவ்வொரு அஜர்த்தையும் பார்த்துருக்கோம், ஒவ்வொரு ஆலிம்ஸையும் பார்த்துருக்கோம். அவன் போடுற பில்டப்பு, அவன் போடுற ஏமாத்து, அவன் போடுற ஃப்ராடு, அவன்கிட்ட வரக்கூடிய அந்த குருட்டு பக்தி, என்னென்ன குருட்டு பக்திலாம் பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்போ சாதாரண வீடு போறேன்னு வைங்க, போகும்பொழுது அஜர்த்துமான் அங்கேருந்து வர்றான்னு வைங்க, முன்னால போயிடக்கூடாது. இன்னைக்கு சாதாரண நீங்க போறீங்க, அப்போ போக முடியாது. எங்க அஜர்த்தில் அங்கே வந்தாருன்னு சொன்னா அப்படியே இப்படி நின்றணும். அந்த அஜர்த்தை சொல்லுவார், போன இங்க வா, நான் யார் தெரியுமான்னு கேட்பாரு. நீங்க அஜர்த்து இல்லை, நான் வைகை எக்ஸ்பிரஸ். வைகை எக்ஸ்பிரஸ்னா லோக்கல் ட்ரெயின்லாம் அப்படியே நின்றோம். இப்பெல்லாம் உதாரணம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, பாடம் நடத்திட்டே இருப்பாங்க. பெரிய அஜர்த்து, பெரிய ஆள். நான் பக்தியா நம்புறேன். இப்போ அது மெண்டல்னு தெரியுது. பாடம் நடத்திட்டு இருந்தாலும் திடீர்னு, சரி நாளைக்கு வர்றேன். சரிங்க, என்ன ஷாலுமே அவளியா பேசிட்டு இருந்தேன், சொல்லு பாடத்துக்கு. இப்படிலாம் ஏமாத்த வைங்க. நாம இந்த கேள்வியை கேட்கும்போது ஒரு அஜர்த்தியாண்ட சொன்னாரு, அதே பெரிய அஜர்த்து தான். ஒரு பெரிய அஜர்த்து இந்த மாதிரி பிஜேபி ஓய்வு போய் சில கேள்விகளை கேட்கிற பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. நான் மௌத்தா போன பிறகு என் கபூர்ல வந்து சலாம் சொல்லு, நான் எஞ்சி உனக்கு பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறார. செத்த பிறகு பதில் சொல்லாட்டி யார்கிட்ட போய் சொல்றது? அது தைரியமா சொல்ல. நானே சொல்லாம நான் மௌத்தா போன பிறகு என் கபூர்ல வந்து கேட்க 1 கோடி ரூபா தர்றேன், என்ன சொல்றது? என்ன இருக்கு? தைரியமா சொல்லலாம் தானே அது? அப்படி சொன்னார் எங்க அஜர்த்து. நான் பார்த்தேன், அவர் ரூம்ல நல்ல மத்தியானம் சாப்பிட தூங்கிட்டு இருந்தார். வெளியே நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் பதில காணோம். ரூமை தட்டி எழுப்பி
அஜர்த்து நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, சலான் சொன்ன பாத காணோம். ஏன் சலான் சொன்ன? நீங்க மூத்தா போன பிறகு பதில் சொல்ல போற, நீ எல்லாம் தூங்கிட்டு போன சொல்லலாம் இல்லையான்னு பார்த்தேன். போட வெளியே மாசம் விட்டு வெளியே அனுப்பிவிட்டாங்க. எந்த நியாயமான கேள்வி கேட்டாலும் கடுப்பு வந்ததே தவிர உண்மையை ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அயோக்கிய பேருவோ, இவன் மார்க்கத்தை சொல்லி ஏமாத்துறான், இது ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னாச்சு, மதுஹப்ல இருந்து ஒன்று ஒன்றா விடுபட்டு வர்றோம். ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் ஏற்றினாங்க, எப்படி ருக்கு பண்ணாங்க, அப்பதான் முதல்ல அலசி எல்லா ஹதீஸ்லையும் தொடாவுறாரு. அப்போலாம் இப்போ உள்ள இந்த ஏற்பாடுலாம் கிடையாது, இந்த கம்ப்யூட்டர் நெட்டு தான் கிடையாது, எல்லாம் கித்தாபு தான் புரட்டி ஆகணும். ஒவ்வொரு பக்கமாக வரிசையாக பார்க்கணும், வார்த்தையாக பார்த்தாகணும். இப்போ வந்து 1 மணி நேரத்தில் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்களா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ 1 வாரம் ஆகும் குறைஞ்சது, 4 பேர் சேர்ந்து பார்க்கறது. அப்படிதான் நபி வழியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸா தொழாது, சும்மா கிடையாது. சும்மா டக்குனு இன்னைக்கு புத்தகம் கையில் வச்சிருக்கீங்கள, அப்படி கிடையாது. அவ்வளவு பாடுபட்டாரு, நம்ம பார்த்த கண்கூடா பார்த்தோம். அவ்வளவு விஷயங்களை சேகரிச்சாரு. அப்புறம் சேகரிச்சுட்டு இருக்கும் பொழுது மதுஹபை வந்து ரைட்டு சரியா சரியில்லையாங்கிற முடிவுக்கு வர முடியாத காலம் மதுஹபு. அப்போ ஒரு புக் வந்துச்சு பாருங்க, ஒரு பிரசுரம். அந்த பிரசுரம் என்னது, 1ஆம் நம்பர் வழிகட்ட புஸ்தகம். அது வழிகட்ட புஸ்தகம் தான், அது பச்சை வழிகேடு. அது அவன் கேட்கிறான், நீ தர்கா கூடாதுங்கிற, மோல்துவத கூடாதுங்கிற, அது கூடாதுங்கிற, இது கூடாதுங்கிற, மதுஹபு சரிங்கிறிய, ஓ மதுஹபு யோக்கியமா அப்படின்னு அந்த புக்கில் போடுறான். நம்மள்ட்ட கேட்கறான், நம்மளை கோயிட்டு தான், பிஜே கோயிட்டு தான் அவன் கேட்கறான், ஓ மதுஹபு யோக்கியமா அப்படின்னு சொல்லிதான் நம்ம மதுஹபுல அசிங்க வெளியிட்டு இருக்கோமே. நம்மளுக்கு தெரியாது, பிஜேக்கு தெரியாது. இப்படி கேட்டோம்னா என்ன கேட்கிறான்னு பாருங்க, இமாம்களை தேர்ந்தெடுக்கும் முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கொஞ்சம் வல்கரா இருக்கும், இருந்தாலும் நாகரிகமா நளினமா சொல்லி முடிச்சிடறேன். இமாம்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் மதுஹப் கிதாபுல இருக்கு. எப்படி இருக்கு, சில விஷயங்கள் ஹதீஸை சொல்லிடுறாங்க. இப்போ உதாரணமா நம்ம 2 பேர், ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ல யார் தொலை வைக்கணும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்ரவுல் குர்ஆன், அவர்களில் குர்ஆனை யார் நன்கு ஓதுவார்களோ அவர் தான் தொலை வைக்கணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருமே நல்ல குர்ஆன் ஓதுனா சுன்னத்தை யாரு கடைபிடிக்கிறான்னு பார்க்கணும். எல்லாருமே சுன்னத்தை கடைபிடிச்சா வயசுல யாரு பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா ஒரு கண்ட்ரோல் வந்துடும். இந்த 3ஐயும் போட்டுட்டு அந்த மதுஹப்ல எழுதுறாங்க, 4ஆவதாக வயசிலும் கரெக்டாக இருந்தால், அப்படி இருக்குமா, வயசுல கரெக்டா இருக்குமா? ரெட்டை குழந்தையா இருந்தா கூட இவன் அவன் தம்பி கரெக்டா இருக்காது. இதுவே போதுமா? அது மதுஹப்ல எழுதி வச்சிருக்கான், பெரிய ஆராய்ச்சின்ட்டு. வயசிலும் கரெக்டாக இருந்தால் 10 பேர் இருப்பார்களே, ஆனால் யார் மண்ட பரிசா இருக்கு என்று அளவெடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இது அந்த பிரசவத்தில் போடுறான். மண்டையை போய் எவனா அளவெடுப்பானையா? பைத்தியக்காரதானு தெரியும், மண்டையை அளவெடுக்கணும். ஒரு ஆள் 2 பேர் நிற்கிறோம், 2 பேர் நல்ல ஓதுறோம், என்ன செய்யறது? மண்டையில் யார் பரிசு? யானை மண்டை மாதிரி இருக்கும் ஒருத்தனுக்கு, அவனுக்கு அறிவே இருக்காது. இத்தினூர் மண்டையா இருக்கும், விவரமா இருப்பான். மண்டைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதை அளவெடுத்துட்டு இருக்க முடியுமா? ஒரு டெய்லரை கூப்பிடுவா, ஒவ்வொரு அஜர்த்தா தலையை அளவெடுன்னு சொல்ல முடியுமா? இது சரி, இப்படி ஒன்று ஒன்றா சொல்றான். அப்புறம் சொல்றான் பாருங்க, அளவெடுக்கணும், அதை சொல்லி மாடாது. படு அசிங்கமான ஒரு விஷயம் அது, அது வேண்டாம், சொல்ல வேண்டாம். அதை அந்த புத்தகத்தில் போட்டிருக்கான். உங்க மதுஹப்ல இவ்வளவு அசிங்கம் இருக்க, முட்டாள்தனம் இருக்குன்னு எழுதியிருக்கான். முட்டாள்தனம் என்ன? ஒரு விஷயம், ஒரு ஆட்டுக்கு ஒரு மனிதன் குழந்தையாக பிறந்தால், மதுஹப்ல இருக்குல்ல, இது நம்ம கண்டுபிடிச்சது இல்லை, அவன் பிரசுரத்தில் போட்டது. நம்ம மதுஹப்பை பின்பற்றிட்டு இருக்க காலம் அது. பிஜே எல்லாம் பின்பற்றிட்டு இருக்காரு, ஷாபி அவரு. அப்போ அதுல போட்டிருக்கான், ஒரு ஆட்டுக்கு மனுஷன் பிறக்கிறான், ஒரு ஆண் பிறந்தாச்சா, அவன் என்ன செய்யறான்? மார்சால போய் ஓதுறான். 7 வருஷம் ஓதி ஆலிம் சாயிட்டு வந்தாச்சு. அவர் பெருநாள் தொழுகை வைக்கலாமா அப்படின்னு அந்த மதுஹப் சட்டத்தில் ஒரு சட்டம் எழுதி வச்சு, கற்பனை. என்ன கற்பனை? அவர் தொலை வைக்கலாமா? தொலை வைக்கலாம். எப்படி தொலை வைக்கலாம்? ஆட்டுக்கு பிறந்தாலும் அவர் ஒரு மனிதர் தானே, அந்த அடிப்பில் அவர் தொலை வைக்கலாம். சரி, ஹஜ் பெருனா தொழுகை முடிச்சாச்சு. தொழுகை முடிச்ச பிறகு அந்த அஜர்த்தை, எந்த அஜர்த்து? ஆட்டுக்கு பிறந்தார அந்த அஜர்த்தை தூக்கி குர்பானி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எப்படி? அவர் ஆட்டுக்கு பிறந்தவர் தானே, அது எழுதி வச்சிருக்கான். மனுஷன் என்பதால் தொலை வைக்கலாம், ஆட்டுக்கு பிறந்தால் தூக்கி போட்டு அறுக்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கானா,
இது மாதிரி நிறைய மேட்டுகளை அந்த பிரசவத்தில் போடுறான். நீ சொல்லக்கூடிய மதுஹபில் 1000 ஓட்டை இருக்கையா, இதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்கறான். என்னடா இப்படி கேட்கறானுங்க, நான் மதுஹபில் அப்படியா இருக்குன்னு சொல்லி பிஏ திறந்து பார்க்கறது இருக்கு. ஆகா, உண்மை என்று தெரியும் பொழுது சமாளிப்பு கிடையாது. அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான், சமாளிப்பு கிடையாது. ஒரு அயோக்கியனை உண்மையை எடுத்து சொன்னால் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்துச்சு அவர்கிட்ட.